Welcome to my channel Online Astro Karur TV வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. விழா தலைமை வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் நிறுவனர் ஜோதிட மாமணி அஸ்ட்ரோ பாலா ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே முத்து போல இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்து மேடையை பார்த்துமாறு அமர்ந்து நம்மளுடைய கவனத்தை ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் யூடியூப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் இப்போ உள்வாங்கிக்கிட்டோம்னா அற்புதமாக அப்படியே பதிஞ்சுக்கும். சில விஷயங்கள் நமக்காக பார்த்திங்கன்னா ராயவேலூர்லேருந்து அகத்தியர் ஜோதிட சங்கத்துக்கு கருத்தரங்கிறதுக்கு சில முக்கிய நுணுக்கங்களை சொல்லித்தரத்துக்கு ஐயா எந்த சங்கத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். எந்த அதிசயம் தெரியல, நம்மளோட சங்கத்துக்கு வரேன்னு சொல்லி நமக்கு முன்னுரிமை கொடுத்து வந்திருக்கிறார். அவருக்கு மரியாதை கொடுத்து நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனித்து கேட்கும்படி சங்கத்துடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜோதிடத்தில் கிரகத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறாரு. ஐயாவை வருக வருக என வரவேற்று மைக் அவர் கையில் கொடுக்குறேங்க. அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இந்த மாலை அழகான இனிய மாலை வேளையில் இந்த ஜோதிடத்தில் மீட்டிங்கில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கமும் வரவேற்பையும் நல்கிறேன். இந்த அகஸ்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை ஃபவுண்டேஷனை நடத்தி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திரு ரவி ஜெயக்குமார் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கணேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதர எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய ஜோதிட பெருந்தனைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த மோகனூர் எங்கே இருக்குதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா நான் மோகனூர் அவர் சார் சொன்னார், ரவி சொன்னார், பலமுறை கூப்பிட்டுருக்காரு. நான் சரி எங்கேயோ இருக்கு, நான் சரி எங்கே போக போகிறோன்னு. அப்புறம் இவர் திடீர்னு போன வாரம் கூப்பிட்டாரு 4 நாளைக்கு முன்னாடி. சரி வரேங்கன்னு சொல்லிட்டேன். நான் சேலத்துலேருந்து பக்கம்தான் சொன்னார். நான் சேலத்துலேருந்து பக்கம்னு ஒரு சும்மா நடந்தே கூட போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சேலத்தில் ரூம் போட்டுட்டேன். அப்புறம் 1 ஹவரில் வந்துடலாம் அப்படின்னாரு. 1 ஹவரில் வந்துட முடியுமான்னு பார்த்தேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி 9:30 மணிக்கு கிளம்பி சரி 10:30 மணிக்கெல்லாம் இங்கே சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே சேர்றதுக்கு 12:45 12:30 கரெக்டாக சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துட்டேன். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆமாம். ஸோ ஐயா அவர்கள் ரவியோட திறமை இதில் தான் தெரியுது. அதாவது ரொம்ப தூரமாக இருக்கிறத கூட கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா அந்த பக்கம்தான்வாங்க. நடக்க நடக்க அது ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கும். அதே மாதிரி ரவி ஜெயக்குமார் அவர்கள் போட்டார், 1 மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படின்னாரு. சரி 1 மணி நேரத்தில் வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே இட்டு வந்தார். இது தாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உங்ககிட்ட இருக்கிறது. இந்த ரவி ஜெயக்குமார் பேர்லேயே ரவியை வச்சுங்கிறீங்க, சூரியனை என்ன, அதில் வேற ஜெயம் வேற பின்னாடி வேற வச்சிருக்கீங்க. அதில் வேற இளமையும் உங்களுக்கு உடல் இளமையும் குமார்னு பேர் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரவி ஜெயக்குமார் என்பவர் தலைமைக்கு இவரை விட்டால் வேற யார் இருக்காங்கன்னு தான் என்னுடைய பொறுப்பு நினைப்பு. ஐயா அவர் வேதாரண்யக்கார சாரை கூப்பிட்டாங்க. ஒரு பதவி கொடுக்கலாம் அப்போ நினைச்சேன் நான். அவர் பதவி ஏற்றுண்டார்னா இவருக்கு அடுத்த பெரிய பதவி காத்து இருக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனால் அவர் ஸ்கிப் ஆயிட்டார்.
ஸ்கிப் ஆகிட்டனால இவர் இதே பதவியில் ரீட்டைன் ஆகிட்டார். அப்போ இவருடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் தடையாகுது தான் நினைக்கிறேன். என்ன ஆனால் நீங்கள் இந்த தலைவர் பதவி உங்களுக்கு தக்க வைக்கப்பட்டிருக்குது. அப்போ தலைவர் பதவியிலேருந்து நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா இதை விட பெரிய தலைவர் பதவிக்கு தான் போவீங்களே தவிர, பெருந்தலைவராக தான் ஆவீங்களே தவிர, இந்த உங்கள் ரவின்னு பேர் நீங்கள் சொல்கிறீங்க சூரியன் அவயோகி யோகி, இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு மைனூட் கான்செப்ட். என்னை கேட்டால் இட்ஸ் நாட் ஏ மேஜர் ஒன். இந்த அதுக்காக நான் இதுக்கு எகென்ஸ்ட் கிடையாது. ஜோதிடத்தில் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் அப்படி தெரிஞ்சுக்கணும். ஆமாம் ஆமாம். இதனால் நீங்கள் அவயோகின்னு நினச்சிக்கின்னு இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சூரியனுடைய பவர்ஸை நீங்களே வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களே வந்து டீடைன் பண்ணிடுறீங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. ஆனால் யோகி அவயோகி முடக்கு அடுக்கு என்னென்னவோ சொல்கிறாங்க, என்னென்னவோ இருக்குது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, இட்ஸ் நாட் ஏ ட்ரூ. பட் அதுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் உட்காராதீங்க, அங்கேயே உட்காந்துருவீங்க, ஏந்து வெளியே வர முடியாது. அதுக்காக நான் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்களை நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுவும் உண்டு ஜோதிடத்தில், அது பாரம்பரியத்தில், அது ஒரு சின்ன அங்கம், அவ்வளோதான். ஒரே ஒரு குட்டி பாயிண்ட்டு, அந்த குட்டி பாயிண்ட்டையே ஏன் கெட்டியமாக பிடிச்சிங்கிறீங்க? நீங்கள் அதை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா தானே சர்க்கிள் வந்து பெரிய சர்க்கிளுக்கு அனலைஸ் பண்ண முடியும், பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைய முடியும். அதனால் உங்களுக்கு சூரியனும் யோகி தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. என்னுடைய அனாலிசிஸ். ஏன்னா உங்களுக்கு அவயோகியாக இருந்தால் உங்களுக்கு இந்த போஸ்டே வந்திருக்காங்க, எப்படி நீங்கள் வந்திருக்க முடியும்? இப்போ என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஒன்றும் சப்ஜெக்ட்டுக்கு வராமல் எதோ பேசுங்கிறேன்னு நினைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் இவர் இங்கே நடந்த நிகழ்ச்சியை வச்சு நான் சொல்கிறேன். அவர் பழனிநாதன் சார் வேதாரண்யத்திலே கதவு திறந்த 10 பாடி கதவு திறந்து 1 பாடி கதவு 3 பவர் உள்ள இடத்துலேருந்து வந்திருக்காரு அவர். ஸோ ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 2 பேரும் இணைந்த ஒரு ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்திலேருந்து வந்திருக்கும்போது அவர் பலம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மோகனூர்னு வரும்போது இந்த என்னுடைய அம்பிள் சஜஷன் என்னென்னா, இதில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து மேக்சிமம் தலைவர், துணைத் தலைவர், செயலர், துணை செயலர், முக்கியமாக பொருளாளர், இவங்கெல்லாம் வந்து உள்ளூர்காரங்களவே இருக்கணும். இந்த ஈசி மெம்பர்ஸ் மட்டும் வெளியூர்காரங்களாக இருக்கலாம். மெம்பர்ஸாக எங்களை மாதிரி எங்கே இருக்கிறவங்களும் இருக்கலாம். இது இருந்துச்சுன்னா ஒரு சங்கம் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த 5 பேரும் வந்து எப்போ வேணாலும் நைட்டு 12 மணிக்கு கூட மீட் பண்ணணும். தே ஹேஸ் டு, அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் இருக்கணும். பக்கத்தில் 2 தெரு நடந்து போய் பார்த்துக்கணும், டீ கடையில் மீட் பண்ணிக்கணும். இது மாதிரி 5 பேரும் அடிக்கடிக்கு மீட் பண்ணால் தான் ஒரு சங்கம் வந்து வளரும் கண்டிப்பாக. அதுக்காக போட்டுட்டோம்னு என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டோம்னா நம்ம பிரபஞ்சம் ஓடாது, நம்மளுடைய வேலையை முடிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம நினைத்ததை சாதிக்கணும்னா எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. நான் செஞ்சது தான் கரெக்டு. அம்மா பேசுனாங்க 2 பேரும், நாங்கள் நல்லா பேசணுமான்னு கேட்டாங்க. நல்லா பேசுறது எனக்கு இது எதிர்க்க கேட்டுங்கிறவங்களாம் ஒன்றும் தெரியாதவங்கன்னு முடிவு பண்ணிங்க, அவ்வளோதான். நாம் தான் புஷலின்னு நினச்சிங்க. நம்ம பேசுறது தான் கரெக்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் இந்த சங்கம் வந்து சீரும் சிறப்புமாக, அகஸ்தியர் கடுகு சிரித்தாலும் காரம் விடாதுன்னு சொல்கிற மாதிரி அகஸ்தியர்னு பேர் வச்சிட்டாங்க. கடுகு சிரிக்கும், கடுகுன்னா கொஞ்சம் காரம் இருக்கத்தான் செய்யும் சங்கத்துக்குள்ள. அந்த காரம்லாம் ஒன்றும் யூஸ்ஃபுல் காரம் தான். எப்பவுமே ஹீட்டட் டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு சங்கம் வளருதுன்னா முன்ன பின்ன வளரும். இப்போ டீ சொன்னாங்க, ஏன்பா டீக்கு பதில் காஃபி சொன்னான்னா, ஒருத்தர் பால் தான் குடிப்பார், சக்கரை போடலாமே வேணாவா, இப்படின்னு அந்த ஒரு டீ ஆர்டர் பண்ணுறதுலேயே இவ்வளோ டிஸ்கஷன் இருக்கும் சங்கம் வளர்ச்சியில். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து 25 வருஷமாக பார்த்துட்டு வந்த நிகழ்ச்சிகள். அதனால் இதுக்கெல்லாம் தோயக்கூடாது. கண்டிப்பாக வெற்றிகரமாக செய்யுங்க. முன் வைத்த காலை பின் வைக்காதீங்க. 2 பேர் கேட்டால் கூட சங்கம் நடக்கணும். ஏன்னு கேட்டால் அப்படியாப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே தன்னுடைய உபதேசத்தை ஒருத்தருக்கு தான் சொன்னான். நீங்கள் இத்தனை பேருக்கு சொல்லிங்கிறீங்க, அப்போ நீங்கள் அவரை விட பெரிய ஆள். கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தனுக்கு தான் சொன்னான் பகவத்கீதையை. என்ன அதுவும் அவன் பாதி கேட்டான் பாதி கேட்கல. இங்கே இத்தனை பேர் ஹை இன்டென்ஷனாக கேட்டுட்டு இருக்காங்கன்னா
அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பாதையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வாழ்த்துக்கள், இன்னும் மேலும் வளர, இந்த சங்கம் சிறப்பாக வளர வாழ்த்துக்கள். எதையோ பேசி எதையோ சரி, ஓகே. இப்போ என்னை எல்லாருக்கும் தெரியுங்களா? எல்லாம் வேலூர்காரனா, பக்கத்து ஊருக்காரன் தான் வேலூர் தான் நினச்சிக்குவாங்க. எங்களுக்கும் இந்த வேலூர்னா அப்படி தெரியல. ஒரு முறை அப்படி தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒருத்தர், நான் வட்டமா சார்னாரு, வாங்கோன்னேன். எத்தனை மணிக்கு ஆஃபீஸில் இருப்பீங்கன்னாரு. 10:30 மணிக்கு மேலே வாங்கோன்னேன். சரின்னு 10:30 மணிக்கு எங்கே வரட்டோன்னா, இந்த கல்யாணம் பண்ணுற பக்கத்தில் வந்து நில்லுங்க, அங்கேருந்து பார்த்தா எங்கள் ஆஃபீஸ் தெரியும்னேன். சரின்னார். சரின்னு வந்துட்டு அப்புறம் 10:30 மணிக்கு வந்தார். ஃபோன் பண்ணார், கல்யாண மண்டபம் ஸ்டாப்பிங்லேயே நிற்கிறேன் சார். ரைட்டு, பக்கத்தில் அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டை பாருங்கள், எங்கள் ஆஃபீஸ் தெரியும்னு. ஒன்றுமே இல்லையே சார். எங்கே இருக்குது சார்? பஜார் மாதிரி இருக்குது சார். இங்கே ஏங்க பஜாரா இது அப்படின்னேன். இது பஜாரே இருக்காதுங்க அப்படின்னேன். ஒரு மண்டபம் மட்டும் தான் இருக்கும்னு. இல்லை பஜார் இருக்குது அப்படின்னார். சரி, அப்புறமா திடீர்னு கேட்குறாரு, நீங்கள் எந்த வேலூரை சொல்கிறீங்கன்னு. நான் காட்பாடி வேலூர், சென்னை வேலூருங்கன்னு. அப்படியா, நான் பரமத்தி வேலூரில் நின்றுன்னு நான் உங்களை பார்க்குறேன்றாரு. அது மாதிரி இந்த வேலூர் குழப்பம் பயங்கர குழப்பமானு. இங்கே வேலூரில் இங்கே எங்கேயோ ஒரு தெருவில் நின்றுட்டேன். என்னை வந்து இங்கே பார்க்கணும், 10:30 மணிக்கு பார்க்கணும். நான் சொன்னேன், இப்போ நீ ட்ரெயின் பிடிச்சா கூட அடுத்த நாள் 10:30 மணிக்கு தான் வர முடியும், அதனால் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு. அது மாதிரி இந்த எங்கள் வேலூரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ராயவேலூர் சிப்பாய் கழகம் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் வார் வந்து நடந்த இடம் அது. நான் இப்பொழுது வந்து கோல்டன் டெம்பிளே இருக்கேன். உலகத்திலேயே பெரிய கோல்டு இருக்கக்கூடிய இடம் அது. ஏன்னு கேட்டால் அமிர்தசரஸ் தான் கோல்டன் டெம்பிள் இந்தியாவிலே பெருசு. அதை விட அதிகமான பவர்ஃபுல்லான, அதிகமான வெயிட்டேஜ் உள்ள கோல்டு வந்து வேலூரில் இருக்குது. ஸோ இப்போ எங்கள் கோல்டன் டெம்பிளை பார்க்க எல்லாரும் வாருங்க, ஒரு டூர் மாதிரி போட்டுன்னு வாங்க, ஒரு பஸ் வச்சுட்டு அப்படியே வந்து எங்கள் சங்கம் மீட்டிங்லேயும் கலந்துங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே, நீங்கள் எல்லாரும் பேசலாம். வெல்கம். உங்கள் எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. வெல்கம். சரி, இப்போ வந்து எனக்கு கொடுத்த டாபிக் வருவோம். பரவாயில்ல, நான் வந்து லேட்டாக பண்ணா. நவகிரகங்களினுடைய சிறப்புகள் அப்படின்றார். கிரகங்களுடைய சிறப்புகள், இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், இவனை தான் பற்றி தானே கேட்குறாரு அப்படின்னு நம்ம நினைப்பீங்க நீங்கள், அதானே? அதை விட்டால் வேறு யார் இருக்கிறாங்க? நம்ம அவங்களும் இந்த 7, 2, 9 பேரை பார்த்துக்கு பேசத்தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிறோம். இவ்வளோ நேரம் பேசி கூட ஒன்றும் தீர்ந்த பாடு இல்லை. இந்த கிரகங்களுடைய சிறப்பை வந்து மேலும் நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து என்னங்கிறது, இந்த 2, 5, 2, அப்போ 2 + 5 + 2 இதுதான் கிரகம். அப்போ 2 வந்து ஒளி கிரகங்கள், 5 வந்து பஞ்சபூத கிரகங்கள், 2 வந்து சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இது மட்டும்தான் தெரிஞ்சுக்கினா போதும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கதை தெரியணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, இப்போ என்ன பார்க்குறீங்க, இவர் யார், இப்படியாப்பட்டவர், எந்த ஊர்லேருந்து வராரு, உயரமாகிறாரா, கருப்பாகிறாரா, இவரை பார்த்தா புதன் டாமினேட்டட் மாதிரி தெரியுது அப்படின்வார். ஒருத்தர் வந்து இல்லை சூரியன் டாமினேட்டட் மாதிரி தெரியுதுன்னுவார். இல்லை இவருடைய வேலையே வந்து மிலிட்ரியிலேருந்து வந்தார்ப்பா, அப்போனா இவர் செவ்வாய் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பார். இப்படி நமக்கு மனசுக்குள்ள நினைப்பு வந்துட்டே இருக்குல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கிரக காரகத்துவங்கள் தான் காரணம். இப்போ கிரகங்களை வந்து காரகத்துவங்களில் வந்து நம்ம ஒரு கிரகத்திற்கு 1000 காரகங்கள் இருக்குது, 500 காரகங்கள் இருக்குது. இது எழுதி வச்சுக்குவோம், இதை மெமரி பண்ணுவோம், டெய்லி காலைல 4:30 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து படிப்போம். இதெல்லாம் வராது ஜோசியம் இப்படிலாம் பண்ணால். அப்போ கிரக காரகத்துவம்னா இவன் கதை தெரியணும். இப்போ கிராமங்களில் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன தெரியும்? அவன் அங்கே போனான், இங்கே போனான். என்ன அப்படியா? அது எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கோன்னுவான். அப்போது இந்த கதையெல்லாம் தெரியும் போது விஷயம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருது. பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி, எதிர் வீட்டுக்காரனை பற்றி, பின்னாடி வீட்டுக்காரனை பற்றி, முன்னாடி வீட்டுக்காரனை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிச்சுன்னா அவன் யார், எப்படியாப்பட்ட குவாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கு என்ன வேணும்? கிரகங்களுடைய வரலாறு வேணும், புராண வரலாறு வேணும். அது மட்டும் போதுமா? இந்த புராண வரலாறுனா கதை விடுறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த கதையை கேட்கறதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த புராண கதை எனக்கு எப்பவுமே தெரியும் சார், இதுக்கு வந்து வேலூர்லேருந்து வந்தியா நீ அப்படின்னு.
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புராண கதையில் விஷயம் இருக்குது, விஷயம் இல்லாமல் இல்லை. அந்த விஷயத்தை இந்த ரைட் வேலை எடுத்துக்கணும், ரைட் வேலை எடுத்துக்கணும். இப்போது ஒரு ஆன்மீகவாதி ஒருத்தர் சொன்னார், சைவ சித்தாந்தத்தில் ஒரு ஒரு வேர்டு இருக்கும், என்னென்னா இறைவன் மேலே இருக்கக்கூடிய பக்தி நமக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு பெண் தன்னுடைய கள்ள புருஷன் மேலே இருக்கக்கூடிய பக்தி மாதிரி இருக்கணும்ன்றான். இது ஓமேயம், இது சைவ சித்தாந்தத்தில் இருக்கும். என்ன கள்ள புருஷன்கிட்ட இருக்கணுமா? அப்படின்னா இறைவனும் கள்ள புருஷனும் ஒன்றா? இருக்கிற புருஷனை விட கள்ள புருஷன் மேலே அன்பு கொஞ்சம் கூட இருக்கும். டோன்ட் மிஸ்டேக் மீ. இதை வந்து நீங்கள் ராங்காக எடுத்தீங்கன்னா ராங்காக தான் ஜோதிடம் சொல்லுவீங்க, ரைட்டாக எடுத்தீங்கன்னா அழகாக சொல்லுவீங்க. அப்போ ரைட்டாக எடுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா புராண வரலாறும் ஆஸ் வெல் அஸ் சயின்டிஃபிக்காக இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய அப் டு டேட் லெவல்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கிரகங்களை அனலைஸ் பண்ணாதான் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு என்னுடைய கருத்து. அப்போது சூரியன் வச்சுங்க, சூரியன் வந்து பிரபஞ்சத்தினுடைய இப்போ நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துலேயே கதாநாயகன் சூரியன். அப்போ சூரியன் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்லாம் வெடிக்குது ஃபுல்லாக. அப்போது பயங்கரமான அணு உலை. இப்போ நம்ம கல்பாக்கத்தில் அணு உலையும் இந்த பக்கம் நாகப்பட்டினத்தில் அணு உலையும் வைக்கிறதுக்கு ஐயோ தூத்துக்குள்ள ஐயோ குய்யோன்னு அழுகிறோம். மேலே அவ்வளோ பெரிய அணு உலை இருக்குது. அப்போ அந்த அணு உலைனா எப்படி இருக்கும்? அப்போது பயங்கர ஹீட் அண்ட் எனர்ஜி, லைட் அண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பிளான்ட்டு தான் அந்த பிளானெட்டு. அப்போ அது பிளானட் கிடையாது, தட் இஸ் ஸ்டாரு. அந்த ஸ்டாரை வந்து இந்த நம்ம பிளானட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஜோதிடத்துக்காக. அப்போது அங்கே வந்து என்னன்னா பெரிய ஹாட் அண்ட் லைட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியன் டாமினேட்டட் பர்சன் ஆகிய நம்ம ரவி ஜெயக்குமார் எப்படி இருப்பார்? ஹீட்டு, ஹாட்டு, லைட்டு, ஃபோக்கஸிங், ஸ்பீடு, எனிதிங், எவ்ரிதிங் இஸ் தேர். அப்போது சூரியன்னா இப்படி தான் இருப்பார். சூரியன்னா செவப்பா, சூரியனுடைய கலர் ஆரஞ்சாச்சு. இவர் ஆரஞ்சு மாதிரி இல்லையப்பா, அவர் நம்ம சின்ன சேலத்துக்காரு ஆரஞ்சு மாதிரி இருக்காரு, அப்போ அவர் தான் சூரியனா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் குரு டாமினேட்டட், இவர் சூரியன் டாமினேட்டட். பார்க்கும்போது தெரிஞ்சிடும், நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி சூரியன் வந்து இப்படி தான் இருப்பார், சூரியனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியனை பற்றி அழகாக தெரியும். இப்போ சூரியனுக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பரம்பரை, உன் பரம்பரையே எனக்கு தெரியும்டா, நீ அவங்க எங்கே பிறந்த எங்கே வந்த, நீ உங்கள் அம்மா எப்படி, உங்கள் தாத்தா எப்படி, நீ அங்கே வந்து அங்கே பிறந்த இங்கே பிறந்த, இப்படிலாம் பேசுகிறாங்க பாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினா தான் சூரியனை பற்றி புரியணும். அப்போ சூரியன் யாருன்னா காசிப முனிவருக்காக பிறந்தார். அப்போ காசிப முனிவருக்கும் அத்திக்கும் பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காசிப முனிவர்னா அப்போ முனிவர் வயிற்றுலேருந்து பிறந்திருக்கு. அப்போ முனிவர் வயிற்றுலேருந்து பிறந்துச்சுன்னா அப்போ அந்த கரு வந்து ஸ்ட்ராங்கான கருவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ கரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அந்த வித்து வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மனிதன் வந்து ஜாதகத்தில் சூரியன் டாமினேட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அப்பாவினுடைய பவர் பயங்கரமாக இருக்கும் அதில் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ காசிப முனிவர் மாதிரி. அதே மாதிரி சூரியனுக்கு வந்து 2 சம்சாரம். ஒன்று என்ன சம்சாரம் எல்லாருக்கும் தெரியும், உஷாதேவி சாயாதேவி. உஷாதேவி முதல்ல சொல்லணும். உஷாதேவி சாயாதேவி அது ஒன்றும் கிடையாது, இதுதான் ஒரு கதை. அதுக்காக ஒரு 2 பொண்டாட்டின்னு நினச்சக்கூடாது, நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாது யாரும். என்ன அது அவருக்கு 2 வந்து வேற 2 பொண்டாட்டி யாருக்கு? கடவுளுக்கு மட்டும் 2 பொண்டாட்டின்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை பாருங்கள் வேணும்னா. அப்போ இந்த முதல் சம்சாரத்துக்கு 2 குழந்தை, 2 பையன் ஒரு பொண்ணு. 2வது சம்சாரத்துக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. இந்த முதல் சம்சாரம் ஏன் விட்டுட்டு 2வது சம்சாரம் போனா? முதல் சம்சாரம் இந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்று தவம் செய்வதற்காக தன்னுடைய நிழலை உருவாக்கி சாயாதேவி என்று விட்டுட்டு போனார். அப்போ சூரியனுடைய சம்சாரம் எப்படி இருக்கும்? சூரியன் டாமினேட்டட் பர்சன், சூரியன் ஜாதகத்தில் உச்சமானா அவன் பொண்டாட்டி என்னன்னா இவனை பார்த்து எரிஞ்சு எரிஞ்சு விழும், எரிச்சலாக இருக்கும். அப்போ சூரியன் டாமினேட்டட் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இரிட்டேட் பண்ணுவார்கள். இது வந்து ஜோதிடத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை வந்து விரும்பியோ விரும்பாமையோ ஹஸ்பண்ட் கிட்ட புகழ்வாங்க, பேசுவாங்க, கொள்வாங்க. அதுக்காக பிரிஞ்சிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
ஒரு இரிட்டேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறான் ஐயா எங்கள் வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர் அப்படின்னு அர்த்தம். அப்போது இது மட்டும் பார்க்காம சூரியனுக்கு எத்தனை குழந்தைங்க, யமன் ஒரு குழந்தை, சனி ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை, மொத்தம் 6 குழந்தை. நேரடி வாரிசு 6, இன்டைரக்ட் வாரிசு நிறைய இருக்குது. அப்போ சூரியன் டாமினேட்டட் பர்சனுக்கு இன்டைரக்ட் வாரிசை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் மைண்டுக்குள்ளே கிடுன்னு. அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அக்கம் பக்கம் பார்க்க வாய்ப்பு உண்டு இந்த ஜாதகருக்கு. இவர் பார்க்காக்கிட்ட கூட பார்ப்பார்கள். அப்படி தானே குந்தி கர்ணனை பெற்றுண்டா சூரியன் மூலமா. அப்போது பிருகு மகரிஷி, வால்மீகி, அகஸ்தியர், வசிஷ்டர், கர்ணன், சுக்ரீவன் இவங்கெல்லாம் சூரியனுடைய பிள்ளைகள். அது மட்டும் கிடையாது, அருணன் சூரியனுடைய பிள்ளைகள். இது மட்டுமா? இதுவும் இல்லாமல் இந்த உஷா தேவி சொல்லிட்டு சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் குதிரையாக மாறி தவம் பண்ண போனான். உடனே இதை சூரியன் பார்த்துட்டு நானும் ஒரு குதிரையாக போகிறேன்னு சொல்லி 2 பேருக்கும் குதிரையாக மாறி அங்கே சம்போகம் பண்ணி அங்கே அஸ்வினி குமாரர்களை உருவாக்கினார். அப்போ சூரியன் எத்தனை குழந்தைகளை உருவாக்குவதற்கு பவர்ஃபுல். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜாதகம் பார்க்கும்போது சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு அந்த கரு உற்பத்திக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். வெறும் குருவை மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது. அப்போ தான் போன இடமெல்லாம் விதைக்க முடியும். என்ன வாய்ப்பு உண்டு, என்ன நிலம் கிடைக்கணும். அதே மாதிரி சந்திரனை பார்க்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி வரணும். கண்ணு முன்னாடி வந்தால் தான் ஜாதகத்தை பார்க்கும்போது புரியும். அதே மாதிரி சந்திரனை பார்க்கணும். சந்திரனுக்கு 27 கட்டி வச்சார். 1 2 27. அப்போது 27 வந்தவுடனே அவனே என்ன பண்ணிட்டான், ஆர்டர் கொடுத்தான். யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, யார் தேர்டுன்னு. நம்மளை மனம் விரும்பக்கூடியவர்கள் யாருன்னு. இல்லை மனம் விரும்பக்கூடியவர் கிருத்திகாவும் ரோகிணியும் மனம் விரும்பிட்டாங்க. அப்போ சேஷ்டா தேவியை தூக்கி கீழே ஓடவும் கட்டிட்டான். அப்போ சேஷ்டா தேவி தான் மூதேவின்னு சொல்கிறான். அப்போது சிரிக்கக்கூடிய பெண்கள் சந்திரனை வசப்படுத்த முடியும். இதுதான் பாயிண்ட். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவன் எங்கே போனாலும் மயங்கி பொத்துன்னு உழறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூதேவி கிட்ட போனான்னா அவன் வாய்ப்பு இல்லை, சிரிக்க மாட்டான், அவன் கம்மன் இருப்பான். அப்போ சந்திரன் மன சஞ்சலம் உடையவன், எங்கே போனாலும் அழகை பார்த்து ரசிக்கக்கூடியவன். இப்படி தான் முடிவு பண்ணிக்கணும் நீங்கள். அதுக்காக அவன் 27 கட்டினாயா, ஒன்று கூட வச்சுக்கல, இது வேற போனால் பிரச்சனை, அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அங்கே பார்க்கணும். அதே மாதிரி சந்திரன் சேஃப்டி எங்கே, எவனா இன்னொருத்தங்க மேலே குதிரை ஓட்டினா தான் அவன் சேஃப்டி. அவன் தனியாக நின்னானா அவன் கிளீன் போல்ட்டு. அப்போது ஏன்னா சந்திரன் சிவனுடைய தலையில் இருக்கான். அப்போது பிரேசுடைய சந்திரசேகரன் பேர். அப்போ சந்திரசேகரன் சந்திரன் அப்போது சிவனை மண்டையில் வச்சுக்கணும். இல்லை சிவன் மேலே ஏறி உக்காந்துக்கணும். தப்பில்லை, நம்மால் தானே, நம்ம அப்பா தானே, ஏறி உக்காந்துக்கலாம். ஒரு குழந்தை நம்ம அப்பா மேலே ஏறி உட்காருது இல்லையா? அதே மாதிரி தான் பக்தர்கள் கடவுள் மேலே ஏறி உட்காரலாம், தப்பில்லை. அன்பினால் எது ஒன்றாலும் செய்யலாம். அப்போது சந்திரன் தன்னுடைய இருக்கும் இடத்தை உயர்த்தி கொண்டால்தான் வாழ்நாளில் தொடர முடியும். இது பாசிட்டிவ். அப்போ ஜாதகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே நான் ஜாதகத்தோடு லிங்க் பண்ணுறேன். அடுத்தபடியாக செவ்வாய் எடுத்துங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தார். அவர் யாருக்கு? பரத்வாஜர் மகரிஷிக்கு பிறந்தார். அது யார் கூட? ஏதோ ஒரு பொண்ணோடு சேர்ந்தார், தேவலோக பெண்கள். அந்த பெண் குழந்தைய பெற்றுட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போச்சு, வச்சுக்கோன்னு. அவன் என்ன பண்ணான், ஆம்பளை கையில் வச்சுக்கின்னு இந்த குழந்தைக்கு யார்கிட்ட பால் ஊற்றுறதுன்னு. அப்போ தான் வேறு வழியில் பூமாதேவி பால் ஊற்றுனான், வளர்த்தா. 7 வயசு வரைக்கும் வளர்த்தா. அப்போது அந்த குழந்தை அம்மாவை பிரிந்து 7 வயது வரை வளர்ந்து, அந்த 7 வயதுக்கு அப்புறம் அம்மாவையும் பிரிஞ்சு அப்பா கூட வளர்ந்தது. அப்போது இந்த செவ்வாய் டாமினேட்டட் பர்சன் எப்படி இருப்பான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அம்மாவனுடைய பிரிவு அவனுக்கு உண்டு, அம்மாவால் வேதனை உண்டு, பிரித்தியார் தாயார்கிட்ட வளர்க்க வாய்ப்பு உண்டு. இப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஓரளவுக்கு. அதே நேரத்தில் இந்த செவ்வாய் டாமினேட்டட் பர்சன், மேஷ லக்கணக்காரன் யாராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், அப்பாவை தூக்கி தலைமையில் வச்சுன்னு இருப்பான். ஆனால் உயிரோடு இருக்கும்போது அப்பாவை சண்டை போடுவான். ஆனால்
அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவனுடைய கொள்கைகளை மைண்டுக்குள்ளே அப்படியே வச்சு வச்சு சிந்திச்சு சிந்திச்சு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு குரு அப்பா தான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பரத்வாஜர்கிட்ட மறுபடியும் அப்பா கிட்டே குருவாக சீடனாக சேர்ந்தார். அப்போ இந்த கதையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கினீங்கன்னா தான் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் அவருக்கு வந்து தாயார் பிரிவு, இந்த இந்த ஒரு சோகம். அப்போ அன்புக்காக ஏங்கக்கூடியவன். அப்போ யார் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவன் அன்புக்காக ஏங்கக்கூடியவன். அவங்ககிட்ட அன்பாக பேசுனீங்கன்னா அவனை ஃப்ளாட் ஆக்கிடலாம். ஒரு கொலைகாரனே இருந்தால் கூட அவங்ககிட்ட அன்பாக பேசுனீங்கன்னா செவ்வாய் டாமினேட்டட் பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட உண்டு அப்படின்னு நீங்கள் அடித்து சொல்லலாம். டெஃபினட்டாக அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவன் அந்த அன்புக்கு, அதுவும் எஸ்பெஷலி பெண்களுடைய அன்புக்கு சீக்கிரம் உழக்கூடியவன். ஏன் பெண்களை வந்து அவன் தப்பாக பார்க்க மாட்டான். எந்த செவ்வாயுமே நல்லா பார்த்துக்குங்க, அம்மாவாக தான் பார்ப்பான். எந்த பெண்ணை பார்த்தாலும் தன்னுடைய அம்மாவாக தான் பார்ப்பான், சகோதரியாக தான் பார்ப்பான். கண்டிப்பாக தவறாக பார்க்க மாட்டான். ஆனால் பார்க்கக்கூடிய பெண்கள் இவனை தவறாக யூஸ் பண்ணி கொள்வார்கள். இதுவும் உண்டு. நீங்கள் இதையும் பார்த்துக்கணும். அப்போது அதே மாதிரி புதனுக்கு வாங்க. புதன் பார்த்தீங்கன்னா இல்லை போர் அடிக்குதா உங்களுக்கு? ஏதாவது கதையாக சொல்கிறேன்னு? ஏன்னா எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். இந்த கதையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் நான் சொல்லிங்கிறேன். கதை தான் விடுறாரியா இவர் அங்கேருந்து வந்து நினைக்காதீங்க. தேங்க்யூ சார். அதான் கிரகங்களுடைய சிறப்பு தானே என்ன பேச சொன்னார் ஐயா. அதான் அவரே கொடுத்தாரு டாபிக்கு. சரி, அவரே கொடுத்தது நல்லது தான். எந்த டாபிக் கொடுத்தா என்ன இருக்குது ஜோஷியனுக்கு? என்ன இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வரோம், 7ஆம் பாவத்தை தான் பார்ப்பேன் நான், 2ஆம் பாவத்தை பார்க்க மாட்டேன் நான் சொல்ல முடியும்? எல்லா பாவத்தையும் பார்க்கணும். அப்போது ரைட்டு. இப்போ புதனை பார்த்தீங்கன்னா புதன் வந்து புதனுடைய வரலாறு, பிறப்பு வரலாறு. சந்திரன் வந்து பிரகஸ்பதி குரு கிட்ட சிஷியனாக போய் சேர்ந்து குருவோட சம்சாரத்தை தாஜா பண்ணி அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் புதன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இதெல்லாம் வந்து என்னடா இது நம்ம இந்து சாஸ்திரங்கள் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது இப்படி நினைக்காதீங்க. இது வந்து நான் சொல்ல இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர் மீனிங்கை மட்டும் எடுத்துங்க. இது அப்படியே டைரக்ட் மீனிங் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு உருவகப்படுத்துறதுக்கு இதை சொன்னான். இது இப்படி இப்படி இருக்குன்னு சைவ சித்தாந்தத்திலேயே சொன்னான்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னு நீங்கள் அதுக்காக இது இன்டைரக்டாக இந்த மிஸ்சீஃப்லாம் பண்ணிடாதீங்க. நீங்கள் போயிட்டு எங்கேயுமே அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ புதன் வந்து இந்த தாராதேவி வந்து புதனை வந்து பெற்றுட்டு விட்டுட்டா. சந்திரனும் அவனும் விட்டுட்டு ஓடிட்டான். அப்போது இந்த புதன் ஜாதகருக்கு இந்த அப்பாவும் லீகல் அப்பாவாக இருக்கக்கூடியவன் வேறு வழியில் லீகல் அப்பாவாக இருக்கான். இல்லீகல் அப்பா ஓடிட்டான், அம்மாவும் ஓடிட்டான், கவனிக்கல. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? காட்டுக்கு போயிடுச்சு. காட்டுக்கு போன உடனே அது அங்கே வந்து என்னன்னா அங்கே வந்து அங்கே ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த அரக்கன் கதை ஒன்று வரும். அதில் வந்து ஆண்களை வந்து வேட்டையாடுவார்கள்னு சொல்லுவாங்க. அதனால் பெண் உருவம் எடுத்துக்கிச்சு. பெண் ரூபமாக மாறி ஒரு காட்டில் இருந்தது. காட்டில் இருந்தனால்தான் இன்னைக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? புதன் டாமினேட்டட் பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த புதன் டாமினேட்டட் பர்சனை பெண்ணாக இருந்தாலும் பெண் விரும்புவாள், ஆணாக இருந்தாலும் பெண்ணுடைய தோற்றம் இருக்கும். அப்போ மிதுன லக்னக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண் போல இருப்பான், பெண்ணாக இருந்தால் ஆண் போல இருக்கும். அப்போ கண்டிப்பாக இது ஏற்பட்டுகிறது. இது வந்து பெண் அலி அப்படின்னு பேர் இதுக்கு. ஆண் அலி இல்லை, பெண் அலி. அப்போ இந்த பெண் அலிக்குரிய கிரகங்கள் நிலைகள் இது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ புதனுடைய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஜாதகத்தில் அப்போது அவனுக்கு அம்மாவனுடைய பாசம் இருக்காது. அதனால தான் மிதுன லக்னக்காரர்களுக்கு சந்திரன் உதவி செய்தாலும் செய்வானே தவிர சந்திரனுக்கு புதன் தசை ஜென்ம பகை தசை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது சந்திர கடகலக்னத்துக்காரனுக்கு புதன் வந்து போட்டி எடுத்துருவான், அப்படியே பின்னிடுவான். இப்போ கூட நேற்று முந்தின நாள் கூட ஒருத்தர் கடகலக்னக்காரர், அவருக்கு வந்து புதனும் சந்திரனும் 12ல் உட்காந்துருக்கு, 2 பேரும் இணைந்து. அவருக்கு வந்து புதன் தசை முடிஞ்சு கழுது தசை ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். எப்படி இருக்கும்? புதன் வந்து போட்டு தள்ளுவான், கேது வந்து கண்ணில் இருக்கான், அதுவும் புதன் மாதிரி தான் வேலை செய்யும்.
அதுக்கடுத்து சுக்கிர புத்தி எப்படி இருக்கும்? புதன் தசை சுக்கிர புத்தி. சுக்கிரன் வந்து ரிஷபத்திலிருந்து மீனத்தில் இருக்கிற சனியால் 3வது பார்வையாக பார்க்கப்படுகிறது. அப்போ எப்படி இருக்கும்? விரையாதிபதி தசையில் பாதகாதிபதி புத்தி, அஷ்டமாதிபதியினுடைய பார்வை பாதகாதிபதிக்கு உண்டு. அப்போ எப்படி இருக்கும்? தப்பிச்சு வெளியே வந்தானா உண்டு 4 வருஷம் பொறுத்து. அதுக்கப்புறம் தான் அவன் ஜாதகத்தை பார்க்கணும். அது வரைக்கும் பார்க்கக்கூடாது. ஸோ இது உண்மை. இது வந்து இப்போ எப்படின்னா, கடகலக்கணக்காரனுக்கு புதன் வறுத்து எடுத்துருவான், பின்னிடுவான். ஆனால் இதே புதன் லக்னக்காரனுக்கு கடக சந்திர தசை வந்து அவ்வளோ ப்ராப்ளமே கொடுக்காது, நல்லதே கொடுக்கும். ஏன்? தன்னுடைய புள்ள எப்படியா இருந்தாலும் எப்படியோ ஒன்று இல்லீகலாக பிறந்தா கூட என்னுடைய விந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கரமாக தாராளமாக செலவு பண்ணுவான் சந்திர தசை. ஆனால் புதன் அப்படி கிடையாது. என்னை அசிங்கப்படுத்திட்டியே, நீ அப்பனா, நீ தொலைஞ்சடான்னு, இதாண்டா சான்ஸ்ன்னு போட்டு வாங்குவான். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தில் கடகலக்கணத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் சந்திர தசை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக குரு பார்த்தீங்கன்னா, குரு வந்து பிரகஸ்பதி. அவர் வந்து ஆங்கிரச முனிவருக்கு பிறந்தார். ஆங்கிரச முனிவர் வந்து ரிக் யஜுர் சாம அதர்வண வேதத்தில் ரொம்ப கை கண்டவர் அப்படின்றார். ஸோ அவருக்கு பிறந்ததுனால அப்போ வேத சாஸ்திரங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் புதனுக்கு, குருவுக்கு. அப்போது குருவுக்கு வந்து தாரா தேவி மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. தாரா தேவிக்கு 2 குழந்தை, ஒன்று புதன், இன்னொரு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை குருவுக்கு பிறந்தது. அப்போது அந்த குருவோட மகளுக்கு கலத்தர தோஷம், பயங்கரமான கலத்தர தோஷம். அப்போ இந்த கலத்தர தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண்ணை குரு பார்க்க வேண்டும். யாரு? அப்போ பெண்ணை குரு பார்த்தால்னா தாரதோஷம். அப்போ அதனால தான் அந்த பெண்ணோட கல்யாணத்தப்போ இந்த குரு கூடவே இருந்து அந்த கல்யாணத்தை முடித்து அதுக்கப்புறமும் கூட இருந்து பார்த்ததாக ஐதீகம் அதெல்லாம். அப்போ இதுலேருந்து என்னென்னா, எப்படியாப்பட்ட தாரதோஷமும் கலத்தர தோஷமும் குரு பார்வைப்பட்டால் தீரும். ஜாதகத்தில் தான் குருவே பார்க்கலையே சார், 8ஆம் இடத்துல கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது, குரு பார்க்கல, என்ன பண்ண? அப்போ தோஷம் அடிதானே பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நிஜ குருவை, இப்போ எத்தனை நிஜ குருக்கள் இருக்கிறார்கள், நிஜ குருவை அவங்களோட பார்வைப்படும்போது 12 பாவங்களையும் நிஜ குருக்கள் பார்ப்பார்கள். அப்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற குரு 3 இடத்த தான் பார்க்கும். ஆனால் உண்மையான குரு 12 பாவத்தை பார்ப்பார்கள். அப்போ 12 பாவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பார்ப்பாங்களா இல்லையா? நிஜ குரு ஒரு சரணடைந்த சிஷியனை வந்து காப்பாற்ற வேண்டியது குருவோட கடமை. ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது எப்படியும் கவனிச்சிடுவார். ஏன்னா குரு தான் வல்லமை உள்ளவர் அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக, அது வந்து 100% உண்மை. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் மைண்டில் புரிஞ்சுக்கணும். அப்போது ஜாதகத்தை வந்து எந்த பாவத்தை குரு பார்க்குதோ அது தப்பிக்கும். அப்படி பார்க்காத பாவத்துக்கு பரிகாரம் வேணும்னா குருவை சரணடைவது தான் சிறப்பு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அடுத்தபடியாக சனி பார்த்துக்கலாம். சனி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய 2வது சம்சாரத்தோட பையன். அப்போ முதல் சம்சாரம் பையன் யம வந்து யார்? தர்மவான். சனி வந்து நியாயவான். அப்போ தர்மவான் வந்து எட்டி உதைக்க நியாயவானுக்கு வந்து நொண்டி ஆயிட்டான்றான் கதை. அப்போ மொல்லமாக நடந்து போகிறான்றான். அப்போது தர்மம் வந்து வேகமாக செல்லும், நியாயம் வந்து மொல்லமாகத்தான் செல்லும். இல்லையே, அப்படி இல்லையே. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா புரியும். தர்மம் வந்து வெல்லும், நியாயம் வெல்லும்னு எங்கேயுமே சொன்னதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போது இதிலேருந்து என்னன்னா, தர்மம் வெல்லும். அப்போது சூரியனுடைய ஆளுமைக்கு கீழே நியாயமும் தர்மமும் உண்டு. ஏன்னா சூரியனுடைய பிள்ளைகள் இவங்க 2 பேரும் அப்படின்னு நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தபடியாக சுக்கிரனை நம்ம விட்டுட்டுமே. சுக்கிரனுக்கு வந்து பாருங்கள், சுக்கிரன் பிருகு முனிவருக்கு பிறந்தார், ஜெயந்திக்கு பிறந்தார். ஜெயந்திக்கும் பிருகு முனிவருக்கும். இப்போ ஜெயந்தின்னு பேர் வச்சுக்கிறவங்களாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், ஏன்னா சுக்கிரனுக்கே அம்மா அவங்க கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பாங்க. சுக்கிரனுக்கு சம்சாரம் கட்டினாங்க, 2 சம்சாரம். அதில் சம்சாரம் பேரை கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க.
சுகிர்தா, சுகிர்த்தி, அப்புறம் உஜ்ஜஸ்தி. அப்போ அந்த பேரை கேட்கும்போதே பாருங்க, அப்படியே சுகிர்த்தி சுகத்தை கொடுக்கக்கூடியவர், உஜ்ஜஸ்தினா உச்சத்தை தொடக்கூடியவள். இது ரெண்டுமே சுக்கிரனுக்கு மனைவியா வந்தாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுக்கிரன் டாமினேட்டட் பர்சனுக்கு இந்த சுகமும் கிடைக்கும், உச்ச நிலையும் அடைய முடியும். இது வந்து இன்டைரக்டா புரிஞ்சுக்கணும். அதான் இருக்கிற 2 லேடிஸும் போயிட்டாங்க, பிரச்சனை கிடையாது, நம்ம எது வேணாலும் பேசலாம் இல்லையா? பயப்படவில்லை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த சுக்கிராச்சாரியருக்கு வந்து அவருக்கு கண்ணு ஊனமாயிடுச்சு, 1.5 கண்ணு ஆகிப்போச்சு. இதெல்லாம் வந்து வாமன அவதாரத்தில் பிரச்சனை வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து என்னென்னா, சுக்கிரன் டாமினேட்டட் பர்சன் வந்து கொடுப்பதை தடுப்பாள். அப்போது ஒரு ஜாதகன் கணவன் இருந்தால் ஒரு தான தர்மம் பண்ணுறான்னா மனைவி கிட்ட தெரிஞ்சால் அந்த மனைவி தடுப்பாள். நல்லா பண்ணுங்க, சுக்கிரனுடைய அம்சம். அப்போ உண்மையான ஒரு கணவன் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்து விட்டால் அவன் மனைவிக்கு தெரியாமல் தான் செய்யணும். இதுதான் உண்மை. மனைவிக்கு தெரிஞ்சா அவ தடுத்துருவா. அப்போ தடுத்துட்டாருன்னா அப்போ பிரச்சனை யாருக்கு? மகாபலிக்கு வந்த பிரச்சனை வந்துடும். அப்போ மகாபலியினுடைய தர்மத்தை தடுத்த ஒரு பாவ செயல் இந்த சுக்கிரனுக்கு உண்டு. அதனால இந்த நீங்க மனைவி கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும், அதுக்கு மேல நடக்கக்கூடாது. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து உங்களுக்கு நீங்க என்னத்தான் கஷ்டமா இருக்கட்டும், அடிபட்டு இருக்கட்டும், ஒரு ஆப்ரேஷன் ஆகட்டும், மனைவி வந்து உங்களை தடவி விட்டு உங்க கையை தடவி காலை தடவி மூக்கை தடவி விட்டால்னா உங்களுக்கு இதமா இருக்கும், உடனே துளித்து எழுந்துருவீர்கள். ஏன்? இந்த சுக்கிரனுக்கு மிருக சஞ்சீவி மந்திரம் தெரியும். அப்போ சுக்கிரனுடைய அம்சமான மனைவி வந்து உங்களை தொடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஏன்பா எந்த பொண்ணு தொட்டா என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது ராகு. ராகு தொட்டா போகத்தை கொடுக்கும், இருக்கிற விந்தம் உள்ளகிறது வெளியே வந்துடும். அப்போ இன்னும் 2 வீக் ஆயிடுவேன். ஸோ அதனால சுக்கிரனுக்கு ராகுக்கும் உள்ள வித்தியாசம் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன? அப்போ இந்த சுக்கிரனுடைய பலம் என்ன, ராகுவோட பலம் என்ன? அப்போ ராகு வந்து போகத்தை கொடுக்கும், ஆனால் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய இன்னும் 10 நிமிஷமா? சரி ரைட், ஓகே, சரி ஓகே. ஸோ அதனால் வந்து இது பார்த்துக்கலாம், ராகு கேது முடிச்சுக்கலாம். அடுத்தபடியாக வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வந்து என்னென்னா, இப்போ கிரகங்களை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக, இப்போ நான் சொல்கிறது இப்போ ஹிஸ்டாரிக்கலாக சொல்லிட்டேன். சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா கிரகங்கள் வந்து இப்போ பூமி இருக்குது, பக்கத்தில் புதன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சுக்கிரன் இருக்குது, அது பக்கத்தில் சூரியன் இருக்குது. அப்போ இன்னர் பிளானட்ஸு அவுட்டர் பிளானட்ஸ்னு வருதும். அப்போ இன்னர் பிளானட்ஸ்லாம் ஹை ஸ்பீட் டெக்னாலஜி அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு சூரியன் படு வேகமாக சுற்றக்கூடியவர். அப்போது சூரியன் படு வேகமாக சுற்றக்கூடிய ஸ்பீடு, சூரியனுக்கு அடுத்த ஸ்பீடு வந்து புதன், அடுத்த ஸ்பீடு வந்து சுக்கிரன், அடுத்த ஸ்பீடு வந்து பூமி, அதுக்கப்புறமா வந்து செவ்வாய், அப்புறமா வந்து குரு, அதுக்கப்புறம் வந்து சனி. அப்போது ரொம்ப ஸ்லோ பிளானட் வந்து மோஸ்ட் ஸ்லோ பிளானட் வந்து டெட் ஸ்லோ பிளானட் வந்து சனி பகவான், ஹை ஸ்பீட் பிளானட் வந்து சூரியன். அப்போது டெட் ஸ்லோவும் ஹை ஸ்பீடும் மெர்ஜ் ஆச்சுன்னா லைஃப்பில் பிரச்சனை வரும், நல்லா பார்த்துங்க. அப்போ சூரியனும் சனியும் ஜாதகத்தில் சேர்ந்தாலோ பார்த்தாலோ இணைந்தாலோ ஷட்பலத்தின் மூலமாக பார்த்தாலோ பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குருவும் ஒரு ஸ்லோ பிளானட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. குருவுக்கு அடுத்து புதன் சேர்ந்தாலும் பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தால் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், பெஸ்ட்டு என்ன கேட்டால் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப ஸ்லோ பிளானட்டும் ஸ்பீட் பிளானட்டும் ஒன்றா சேரக்கூடாது. ஒன்றா சேர்ந்தால் ஒரு வயிற்ற கலக்கும். இப்போ நீங்கள் எப்படி ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு உடனே காஃபி சாப்பிடுங்க, இல்லை காஃபி சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். அதுவே ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு கிரகம் வந்து என்னுடைய நிலை பார்க்கும்போது உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி, இப்படி லைனாக கொடுத்துட்டே வரும். அப்போ ஒரு கிரகம் எந்த கிரகமாவது உச்சமாச்சுன்னா கர்வம் வந்துடும். அந்த கிரக காரகத்துவங்கள் மூலமாக தலை ஈகோ ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஆட்சி இருந்துச்சுன்னா சேஃப்டியாக இருக்கும், ஓரளவுக்கு கன்சீல்டாக இருக்கும், நன்றாக இருக்கும். நட்பு கிரகத்தில் இருந்துச்சுன்னா ஈகோ வந்து ஈக்குவலாக இருக்கும், ஈகோ இருக்காதுன்னே கூட சொல்லலாம். சமமாக இருந்தாலும் ஈகோ இருக்காது. அதே மாதிரி டிப்ரெஷன் வருதுன்னா, நீச்சமாக இருந்துச்சுன்னா டிப்ரெஷன் வரும். பகையில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ ஒரு பிளானட் வந்து பகை வீட்டில் இருந்துச்சுன்னா
ரெஸ்ட்லெஸ் தன்மை வந்து அந்த பிளானட்டுக்கு கண்டிப்பாக வரும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிளானட் வச்சுங்க, சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னா உங்கள் மனைவி எப்பொழுதும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று விட்டால் உங்கள் மனைவி வந்து கர்வம் படைத்தவளாக இருப்பாள், நிச்சயமாக. இல்லை நீங்களே கூட நான் அழகன் அப்படின்னு கர்வம் வந்துடும் உங்களுக்கே கூட, அந்த அழகு சம்பந்தமாக சுக்கிரன். இதே மாதிரி சனி உச்சமாக இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னுவார். அது சனி, அந்த கர்வம் வந்துடும். சூரியன் உச்சமானா எல்லாரும் ஏன்னு பேசுறது, போட்டு பேசுறது, மேல் நோக்கி பேசுறது, மேல் பார்வை இருக்கிறது, கையை நீட்டி பேசுறது, இது வந்து சூரியனுடைய தன்மைகள். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரக நிலைகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட்ஸு. ஸோ இப்போது போதும் என்று நினைக்கிறேன். ஐயாவும் நிறைய பேர் பேச இருக்கிறதுனால என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் இந்த அகஸ்திய ஜோதிட சங்கம் வந்து சீரும் சிறப்புமாக வளர வேண்டும் என மீண்டும் இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். வணக்கம். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டு இதுவும் பொறுமையாக கேட்டு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா, வேலூர். அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பாக அழைப்பு விடுத்ததின் பேரில் அஸ்ட்ரோ பாலா ஐயா அவர்கள் இந்த கருத்தரங்கிற்கு வந்து மிக சிறப்பாக முறையில் மதிப்போடவும் தகுதியோடவும் இன்ட்ரெஸ்டோடவும் கிரகத்தினுடைய உச்சரிப்புகளை அழகாக பயன்படுத்தி, அதாவது ஜோதிடர்களுக்கு எந்த வகையிலலாம் கிரகம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மிக அருமையாக பேசிய ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போத்த, அதாவது பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முருகேஷ் ஐயா அவர்கள், சந்திரசேகர் ஐயா அவர்கள், வடிவேலு ஐயா அவர்கள், மோகனூர் வடிவேலு ஐயா அவர்கள், அதாவது வெங்கடபதி ஐயா அவர்கள், அனைவரும் சேர்ந்து பொன்னாடை போர்த்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.